ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் மேக்கரு, கொண்டைக்கடலை, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண பிரியாணி பாருங்களா. பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்பவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஜீரக சம்பா அரிசி செஞ்சதுனால எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் மீன் மேக்கர், கொண்டைக்கடலை, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் நான் வெள்ளை கொண்டைக்கடலை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளைக்கடலை குறைஞ்சபட்சம் இது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. 6 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும். மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம கொண்டைக்கடலை ஊற வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஊரில் கொண்டைக்கடலையை இன்னொரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். நான் எடுத்தது சின்ன சின்ன மீன் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீன் மேக்கரில் சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா குண்டு குண்டாக ஊறி வந்துடும். 10 நிமிஷம் கழித்து நல்லா சுடு தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி துளி கூட இல்லாமல் பிழிஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 பிரியாணி எண்ணெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 5 பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வடையெல்லாம் போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது இஞ்சி பூண்டு நல்லா வதக்கினீங்கன்னா அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த பெரிய சைஸ் தக்காளியை 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க நீல வாக்கில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி வதக்கும் போது நல்லா வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் அந்த அளவுக்கு காரம் கிடையாது, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் புதினாவையும் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட தயிரோடு சேர்ந்து மசாலா நல்லா வெந்து வரட்டும். கிண்டி கொடுத்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு தயிரோடு சேர்ந்து நல்ல மசாலாவோட வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு மாற்றி வச்சுருக்கோம்ல கொண்டைக்கடலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே தண்ணி நல்லா 2 தடவை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் மீன் மேக்கர் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் தேவையோ இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு
இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் அடுப்பில் பண்ணுறதுனால 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரியா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 4 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதனால 8 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம இதுவரையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கும் சேர்த்து தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த கொண்டக்கடலை நல்லா வெந்து வரும். இப்போ மூடி போட்டு மூடி வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 4 கப்பு ஜீரக சம்பா அரிசியை நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதம் 3/4 பாகம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மிலே வச்சுருங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டவ்வை லோ ஃபில்லில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் விறகெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அது மேலே அனல் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நெய் சேர்த்த பிறகு கமன்னு நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா திறந்துட்டு சாதத்தை இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி கொடுக்கும்போதே நம்ம சேர்த்த கடலை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கொண்டக்கடலை, மீன் மேக்கரு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதமும் நல்லா எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நெய் நான் அதிகமாக சேர்த்ததுனால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.